இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா கடும் வரி விதிப்பை அமல்படுத்திய நிலையில் இம்மாத இறுதியில் சீனாவுக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி செல்ல உள்ளார். இது பற்றி இணை ஆசிரியர் கார்கே விவரிக்க உள்ளார். நன்றி ரஞ்சித். இந்திய பிரதமர் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணம் சாதாரணமாக ஒரு பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய பயணம் அப்படின்னு பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா 2019க்கு பிறகு இந்திய பிரதமர் சீனாவுக்கு போறாரு. இதற்கிடையில் கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதல், நம்முடைய வீரர்கள் சிலர், அதே போல சீன வீரர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த நிகழ்வில். அதற்கப்புறமா எல்லை சார்ந்த பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஏன் இப்போ போறார் அப்படின்னா, ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு, இந்த மாநாடு ஒவ்வொரு வருடம் இதில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளில் நடக்கும். அந்த வகையில் இந்த மாநாடு இப்போ சைனாவில் நடக்கிறது. பிரதமர் ஜப்பான் போயிட்டு அப்படியே சீனாவுக்கு செல்ல இருக்கிறார். இது ஒரு அரசுமுறை பயணம் அப்படின்னு பார்த்தாலும் இப்போது இருக்கக்கூடிய இரண்டு சூழல்கள் அமெரிக்காவால் இந்தியாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் அப்படின்றது தான். ஒன்று, வரி விதிப்பு முறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வரி போர் தொடங்கிவிட்டது இந்தியா மேலே. நீங்கள் ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி அதை மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறீங்க, அதனால தான் உக்ரைன் போர் இன்னும் முக்கியமாக இருக்கிறதுன்னு அமெரிக்க அதிபர் ட்வீட் போட்டு 25% வரின்னு சொன்னதுக்கப்புறமா இந்தியா அதற்கு ஒரு பதிலடி கொடுத்தது. நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் உங்களுடைய இயற்பியல் சார்ந்த பொருட்களை, அணு ஆயுதங்களுக்கு தேவையான பொருட்களை, உலோகங்கள் எல்லாம் ரஷ்யாட்ட வாங்கலையான்னு கேள்வி கேட்டதற்கு அப்புறமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு, நாங்கள் மேலும் இந்தியாவுக்கு வரியை போடுவோம் அப்படின்னார். இப்போ 25க்கு மேலே இன்னும் எத்தனை சதவீதம் வரி அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமை இருக்கிறது. அதனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தக போர் தொடங்கி விட்டதாகவே பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் ஒரு சூழல்ல. இன்னொரு புறம் அதே நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய அளவு குறையலாம், நிறுத்தப்படலாம் அப்படின்ற முடிவுகள்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதை இன்னும் பாசிபிள் ஆக்குவது, அதாவது இன்னும் பேச்சுவார்த்தையின் மூலமாக குறைந்த விலைக்கு வாங்குவதோ அப்படின்ற பல முடிவுகளும் கூட எடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ ஆசிய பிராந்தியத்தினுடைய மிக முக்கியமான நாடுகளான ரஷ்யா, சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இந்த மீட்டிங்கில் போய் ஒன்றா கைகோர்த்து நிற்கின்ற போது அது அமெரிக்காவுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கும். வர்த்தக போர் அப்படின்னு ஒன்று நடந்தால் நாங்கள் இந்த பிராந்தியத்தில் மிக முக்கியமான ஆளுமை சக்திகளாக இருக்கும் அப்படின்றதையும், வர்த்தக சக்திகளாக இருக்கும் அப்படின்றதையும் அவங்க எடுத்துக்காட்டக்கூடும். இது ஒன்று. இன்னொன்று, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை நாங்கள் தான் நிறுத்தணும் அப்படின்னு போகக்கூடிய எல்லா இடங்கள்லையும் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. இதற்கு இந்தியா இல்லை அப்படின்ற பதிலை சொன்னாலும் கூட அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. இப்போது ரஷ்ய அதிபரோடு சீன அதிபரோடு பிரதமர் கைகோர்த்து நிற்கக்கூடிய இந்த படங்கள் வருகின்ற போது இந்த படங்கள் உலக அளவில் ட்ரம்ப்புக்கு ஒரு மெசேஜை மறைமுகமாக சொல்லக்கூடும் அப்படின்னும் உலக அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. இந்த மாதம் இறுதியில் 31, அடுத்த மாதம் 1ஆம் தேதி, இந்த 2 நாளும் உலகம் சார்ந்த பல தலைவர்கள் இந்த மாநாட்டை உன்னிப்பாக கவனிக்கவிருக்கிறாங்க. அமெரிக்காவும் இந்த மாநாட்டினுடைய முக்கிய நகர்வுகளை உன்னிப்பாக பார்க்க இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்போது வேண்டுமானாலும் இந்தியாவை நோக்கி கூடுதல் வரியை அமெரிக்கா விதிக்கும் அப்படின்ற சூழல்ல மோடி சீனாவுக்கு பயணமாகிறார். இது அமெரிக்காவுக்கான பதிலடியா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆர்கே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பிரதமருடைய இந்த சீன பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்கா கூடுதல் வரியை எந்நேரம் வேண்டுமானாலும் விதிக்கலாம் அப்படின்றப்போ இந்த வரியை நீங்க எப்படி பார்க்குறீங்க, இந்த பயணத்தை? இல்ல, சீனா கூட நமக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அப்போ அதை நாம் பேசாமல் நாம் வா மோதிஜி வா மோதிஜி வான்னு சொல்றது நிச்சயமாக உகந்ததல்ல என்று நான் கருதுகிறேன். இந்த அவுட்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் இன்க்ளூடிங் டேக்கிங் ஆஃப் டெரிட்டரி, இதை நாம் பேசித்தான் ஆக வேண்டும். அதனுடைய ஒரு ப்ரோக்ரஸ் கூட எங்கேயுமே காணவில்லை. அப்போ நம்மளுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு இடத்துல இன்னைக்கு சைனா இருக்கு. பல கட்டங்களில் நாம் இது தடைகளை சைனாவுக்கு எதிராக விதித்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் திடீரென்று சைனாவோட போய் பேசும்போது இது ஃபாரின் பாலிசியாக எனக்கு தெரியவில்லை, இது நீஜக் ரியாக்ஷனாக தெரிகிறது. நிச்சயமாக ரஷ்யாவினுடைய கிட்ட இருந்து நாம் ஆயில் வாங்குறது நிச்சயமாக நிறுத்தவிட கூடாது, அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நம்மளுடைய வர்த்தகம் பெரும்பாலுமான வர்த்தகம் நமக்கு அமெரிக்கா கூட தான் இருக்கிறது. அதுலதான் ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் வேணுமே தவிர இந்த நீஜக் ரியாக்ஷன்ஸ் நிச்சயமாக நான் கருதுகிறேன். இட் வில் ஒன்லி ஆங்கர் ட்ரம்ப் மோர். இது அமெரிக்காவுக்கு நம்ம வெளிப்படையான பதிலே கொடுத்துருக்கோம். நீங்க கச்சா எண்ணெய் வாங்கலையா, ஐரோப்பிய நாடுகள்லாம் வாங்கலையா, நீங்க அங்க அணு ஆயுதம் சார்ந்த பொருட்களை, மூலப்பொருட்கள் வாங்கலையான்னு பதிலடி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சீன பயணம் அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்?
இல்ல பதிலடி எல்லாம் கொடுக்கலங்க. எங்கெங்க பதிலடி கொடுத்தோம்? பிரதமர் வந்து சொல்ல வேண்டாமா, ட்ரம்ப் கிட்ட போய் நீங்க வேலையை பாருங்க, நான் எங்க வேலையை பார்த்திருக்கான்னு சொல்ல வேண்டாமா? அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒண்ணுமே இல்ல. பதிலடி கிடையாது. நம்ம we have been forced into a corner. அந்த கார்னர்ல நாம் 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்லி இருக்கிறோம். அந்த 2-3 விஷயங்கள்ல கூட சீனா தான் அதிகமாக கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்ட வாங்குது. நீங்க ஏன் சீனா மேல வந்து வரி விதிக்காமல் பாக்கி இருக்கின்ற நாடுகளை டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்ற அந்த கேள்வி கூட நம்ம கேட்கவில்லை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது செலக்டிவாக 2-3 ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் உங்களுடைய நோட்டீஸுக்கு கொண்டு வர்றேன் என்ற அளவில் வந்து ஏதோ பணிவோட பேசுகின்ற ஒரு விஷயமாகத்தான் எம்இஏனுடைய பிரஸ் ரிலீஸை நான் பாக்குறேன். அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. we have been back into a corner. இங்க ஒரு லோக்கல் கான்ஸ்டிட்யூன்சி இருக்குது. அந்த கான்ஸ்டிட்யூன்சியை தாண்டி அவங்களால ஒண்ணு செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. பீகார் தேர்தல் வருகிறது. இதெல்லாம் வைத்துத்தான் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ஆட்சி வந்தது. இதுவரை வேற ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பிரதமர்கிட்ட இருந்து வரவில்லை என்றுதான் முக்கிய விஷயமா இருக்கிறது. இந்த நேரத்தில் சைனாக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வேணா மாஸ்கோக்கு போங்க, அது தவறில்லை என்று நான் கருதுகிறேன். ரஷ்யா கூட நம்மளுடைய அந்த டீப் அண்ட் வைட் ரேஞ்சிங் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நாம் உடைத்துக் கொண்டுதான் ரஷ்யா அமெரிக்கா கிட்ட போயிருக்கிறோம். பல விஷயங்கள் அமெரிக்கா கிட்ட போயிருக்கிறோம். அது மன்மோகன் சிங் காலத்துல இருந்து ஆரம்பித்தது. இவர் வந்து அது ஆக்சிலரேட் பண்ணாரு. அது தேவையில்லாத ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி இந்தியாவுடைய லுக்கிஸ் பாலிசியும் இப்ப நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியும் வந்து இப்போது வந்து செயல் முறையில் கொண்டு வர வேண்டும். பங்களாதேஷ் கூட நாம் வந்து முறைச்சுட்டு இருக்கோம். அது தேவையில்லாத விஷயம். அவர்களுடைய இன்டர்னல் நாட்டுல பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நாம் வந்து அப்கோர்ஸ் we need leverage. அதை தாண்டி ஒரு விஷயம் தேவையில்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த நீஜருக்காக நாம் வந்து அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு பதிலடியாக இப்போ வந்து பெய்ஜிங்ல போய் நிக்கிறது நிச்சயமாக உகந்ததில்லை என்று நான் கருதுகிறேன். நன்றி திரு ராதாகிருஷ்ணன். உடனடியாக சீனாவோட கை குலுக்குவது தேவையா அப்படின்ற கேள்வியை கூட ஏற்படுத்தியிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் தொகை வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.